வணக்கம். ஃபின்சோபே நியூ ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த ரிஜிஸ்டர் பேஜில் வந்து டாப்பில் பாருங்கள், உங்களோட ரெஃபர் கோடும் இங்கே இருக்கும், உங்களோட நேமும் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நபர் வந்து ஃபஸ்ட்டு நேம்ங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா அவரோட நேமை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இமெயில் ஐடி கொடுக்கணும். சரிங்களா? இமெயில் ஐடி கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அங்கே இந்தியாங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, ரைட் சைடு இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஸ்டேட்டுன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும்னா அந்த பின்கோடு நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்ட் இடத்துல அட்ரஸ்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு நம்பர். இந்த அட்ரஸ் பின்கோடு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் பின்கோடு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் கிரியேட் செக்யூரிட்டி பின், அதாவது எம்பின். சரிங்களா? இந்த எம்பின் எதுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போதும் எம்பின் கேட்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை வித்ட்ரா கொடுக்கும்போதும் அந்த எம்பின் கொடுக்கும். ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணும்போது இந்த எம்பின் வந்து நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? தென் வந்து கிரியேட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்மளோட ஆப் ஃபின்சோபே ஆப் லாகின் பண்ணும்போது இந்த 8 டிஜிட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்தா தான் லாகின் ஆகும். அதனால் இந்த 8 டிஜிட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், டோட்டலாக ஒரு 8 டிஜிட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காங்க. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆயிரும். உங்களுக்கு வந்து யூசர் ஐடி அங்கே இருக்கும், பாஸ்வேர்டு அங்கே இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.